வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது TG113 வச்சு எப்படி நம்ம ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஒன்று ரெடி பண்ணுறோங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பீக்கர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது வந்து ஸ்டீரியோ கிடையாதுங்க, கண்டிப்பாக வந்து மோனோ தான். அது நீங்கள் யாரும் ஏமாந்துடாதீங்க. இந்த TG113 வந்து மோனோ அவுட்புட் மட்டும் தான் வரும், ஸ்டீரியோ வராது. நிறைய பேர் சொல்லுவாங்க அதில் ஸ்டீரியோ சைடு இன்னொரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, அதில் கொடுத்தோம்னா ஸ்டீரியோ வரும்னு சொல்லி. அதுலேயும் ஸ்டீரியோ வராது. நான் ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்தேன். அதில் வந்து ரெண்டுமே ஒரே லிங்க் தான், ஒரே ஸ்பீக்கரோட கனெக்ஷன் தான் அது அவுட்புட். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். கம்ப்ளீட் நீ மெத்தட் இந்த மாதிரி விஷயத்தை நான் அமெரிக்காவுல சொல்லியிருந்தா இந்த வெள்ளையில வெள்ள மாளிகையில வச்சு விழா கொண்டாடிப்பாங்க. நான் உனக்கு தர்றது இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த். இது நம்ம வந்து போர்டோடு ஃபிக்ஸ் பண்ண போகிறது இல்லைங்க. இது வந்து என்னென்னா தனியாக வந்து இதோட சுவிட்சஸில் தனியாக தான் வைக்க போகிறோம், ஒரு பட்டர் பாக்ஸில். அதுக்காக வந்து என்னென்னா ஒவ்வொரு சுவிட்சிலேருந்தும் நம்ம லிங்க் அவுட்புட் எடுத்துக்கிறோம். காமனாக வந்து நியூட்ரல் எடுத்துகிட்டு மீதி எல்லாமே வந்து ஒவ்வொரு சுவிட்சோட அவுட்புட்லேருந்து நம்ம எடுத்து தனியாக எக்ஸ்டர்னலாக ஒரு சுவிட்சு கனெக்ட் பண்ண போகிறோம். அதுக்கு பாருங்கள், இந்த மாதிரி ரிப்பன் ஒயர் நீங்கள் எடுத்திங்கன்னா கொஞ்சம் கலர் கோடிங் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். அதே போல் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன சுவிட்சு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. இந்த மாதிரி பாருங்கள், பட்டர் பாக்ஸில் தான் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த வந்து நான் கடையில் வந்து புதுசாக வாங்கிட்டு இருந்தேன், 40 ரூபா கொடுத்து. இதில் வந்து பேக் சைடில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹோல்ஸ் பண்ணிவிட்டு அந்த போர்டு ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஹோல்ஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் வந்து சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டுக்குங்க. அது வந்து சுவிட்சஸ் வெளியே வர மாதிரி, அந்த போர்டு மட்டும் டோட் போர்டு மட்டும் சுவிட்சஸ் வந்து வெளியே வர மாதிரி இருக்கணும். அதில் அந்த டோட் போர்டு ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறதுக்காக இந்த மாதிரி வந்து ஒரு பழைய PVC கேசிங் கேப்பிங்கோட ஒரு பாயிண்ட் மட்டும் எடுத்துருக்கேன் நான். ஒரு சின்ன டோட் போர்டு எடுத்துகிட்டு அதில் வந்து எல்லா சுவிட்சையும் கனெக்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து இதுலேருந்து போகிற ஒயர் உள்ளவனு ஒவ்வொன்றுமே வந்து நம்ம ஞாபகம் வச்சு கரெக்டாக பாஸ்க்கு என்னென்ன சுவிட்சு என்னென்ன ஞாபகம் வச்சு கரெக்டாக நம்ம கனெக்ஷனில் கொடுத்துக்கணும். பாருங்கள், இதுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பழைய ஸ்பீக்கர் ஒன்று எடுத்துக்கிறேன். இது வந்து சோனி 8 ohms 1 watts. இதோட எஃபெக்ட் வந்து நல்லாயிருக்கும், அதனால தான் இது வந்து யூஸ் பண்ண போகிறது இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி கனெக்ஷன்லாம் கொடுத்து கடைசியில் நம்ம வந்து இந்த ஸ்பீக்கர் கொடுத்துட வேண்டியதான். இதுக்காக வந்து 2 லித்தியம் பேட்டரி நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம், கொஞ்சம் நல்லா பேக்கப் கிடைக்குங்கிறனால தான். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா பூராமே ஃபுல்லாக கவர் பண்ணி உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துட்டோம். பேட்டரி எல்லாமே கேபிள் டைப் எடுத்து கட்டியிருக்கிறேன். 2 ஒயர் மட்டும் தனியாக எடுத்துருக்கோம் ஸ்பீக்கருக்காக. இது வந்து ஸ்பீக்கர் நம்ம கொடுத்துட்டு பாக்ஸை கவர் பண்ணிட வேண்டியதான். மற்றபடி பார்த்திங்கன்னா மேலே அந்த ஹோல்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம வந்து சின்ன சின்ன MCலாம் போட்டு கட் பண்ணி அடைச்சி விட்டலாம். அது சுவிட்சஸ் இந்த மாதிரி வெளியே நீட்டிருக்கும். இது நம்ம எந்த சுவிட்ச் வேணுமோ அதை ஆப்ரேட் பண்ணி யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஸ்பீக்கரோட சைஸ் பார்த்திங்கன்னா 3 inch. அதனால் அதோட மூடியிலே வந்து நம்ம ஸ்பீக்கரை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நம்ம மேலே மாட்டிக்கலாம். மூடியில் வச்சு லாக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி 2 பின் எடுத்துருக்கிறேன். இது வந்து பழைய ஸ்டீரியோ சவுண்டில் எஃபெக்ட் இருந்தது தான். இது ஏற்கனவே ஸ்பீக்கருக்கு லாக் பண்ணிட்டு இருந்தேன், அது வந்து இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி மாட்டிட்டு வந்தாச்சு. அப்புறம் இந்த ஒயர்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இந்த மாதிரி ஸ்லீவ் யூஸ் பண்ணுங்கள். டேப் யூஸ் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காது. ஸ்லீவ் யூஸ் பண்ணி நல்லா ஹீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும் அதில். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா கனெக்ஷனும் நம்ம கொடுத்துட்டு வந்தாச்சு. இதில் செட்டு டோட்டலாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ எல்லாம் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு டைம் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். அதனால் நம்ம ஆன் பண்ணி பார்த்துடலாம். இதில் காப்பிரைட் ப்ராப்ளம் வரதுனால காப்பிரைட் ஃப்ரீயான சாங்ஸ் மட்டும் தான் ப்ளே பண்ண முடியும். இப்போ பாஸ் பண்ணிட்டேன். அடுத்து மறுபடியும் ப்ளே பண்ணி பார்த்துடலாம். ஓகே, நம்ம ஸ்பீக்கர் ரெடி ஆகிடுச்சுங்க. இனி வந்து நம்ம என்னென்னா அது பேட்ச் ஒர்க் பண்ண வேண்டிய வேலையாக இருக்குது. கீழே எல்லாம் பார்த்திங்கன்னா ஒயரில் இருக்குது, அதெல்லாம் கட் பண்ணி நம்ம பேட்ச் ஒர்க் பண்ணிட்டு வந்துடலாம். கூடவே பெயிண்டிங் பண்ணிட்டு வந்துடலாம். இது பார்த்திங்கன்னா ப்ளே ஆகும்போது ப்ளூ கலர் லைட் எரியுது, சார்ஜிங் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரெட் கலர் லைட் எரியும். ஓகே, அடுத்து நம்ம வந்து எல்லா பேட்ச் ஒர்க்கிங்லாம் முடிச்சுட்டு பெயிண்டிங் முடிச்சிட்டோம். பிளாக் கலர் பெயிண்ட் இருந்தது வீட்டில் பழைய பெயிண்ட்டு, அதையும் அடிச்சுட்டோங்க. பாருங்கள், பின்னாடி பேக் சைடு எல்லாமே பிளாக் கலர் இருக்குது. இந்த பேட்ச் ஒர்க் மட்டும் கொஞ்சம் அசிங்கமாக இருக்குது. அது ஏதாவது ஸ்டிக்கர் ஒட்டி பூவெல்லாம் போட்டுவிட்டு கவர் பண்ணி விட்டலாம். போட்டோ இருக்கோ அங்கெல்லாம் சின்ன சின்ன இலை சின்ன பூ வச்சு கவர் பண்ணிட வேண்டியதா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. போதுமா? கீழே இருக்க பெல் பட்டனை அமுக்குங்கன்றதை தவிர
எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டானே.